السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த ஹதீஸ் விளக்க உரை வகுப்பிலே சஹீஹுல் புகாரியில் கிதாபுல் இல்ம் கல்வி என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபிமொழிகளின் விளக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம். நாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இறுதியாக 128வது நபிமொழியினுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம். இன்றைக்கு 129வது நபிமொழியின் விளக்கத்தை பார்க்கவிருக்கிறோம். இந்த 129வது நபிமொழி 128வது நபிமொழியுடைய ஒரு சுருக்கம்தான். இந்த செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், قال ذكر لي ان النبي صلى الله عليه وسلم قال لي معاذ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னதாக எனக்கு சொல்லப்பட்டது என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன சொன்னார்கள்? மன் லகியல்லாஹ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஅன் தஹலல் ஜன்னah. யார் எந்த ஒன்றையும் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் அவனை சந்திக்கிறாரோ தஹலல் ஜன்னah, அவர் சொர்க்கம் நுழைவார். அப்ப முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அலாஹு பஷ்ஷிருன் நாஸ், அல்லாஹ்வின் தூதரே நான் மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கட்டுமா என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், லா, வேண்டாம், இன்னி அகாஃப யத்தகிலு, அவர்கள் இதிலேயே சார்ந்து இருந்து விடுவார்கள், அதிலேயே அந்த செய்தியினுடைய வெளிப்படையான கருத்திலேயே உறுதியான நம்பிக்கை கொண்டு இருந்து விடுவார்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இடம்பெற்றிருக்கிற நபிமொழி. இந்த நபிமொழியுடைய கருத்தை தான் முந்தைய 128வது நபிமொழியும் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதை நாம் முந்தைய நபிமொழியுடைய விளக்கத்திலே விரிவாக பார்த்து விட்டோம். அதாவது கல்வியை சொல்லும் பொழுது சில ஹதீஸ்களை அதனுடைய வெளிப்படையான கருத்துக்களை மட்டும் வைத்து விளங்கிக் கொள்ளாமல் அது தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன செய்திகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் அடிப்படையாக வைத்துதான் நாம் ஹதீஸ்களுடைய விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை சந்தித்தால் சொர்க்கம் என்று சொன்னால் ஒருவர் தொழாமல் இருக்கலாமா, நோன்பு வைக்காமல் இருக்கலாமா, மது அருந்தலாமா, விபச்சாரம் செய்யலாமா, இப்படி பல கேள்விகள் ஏற்படும். அப்ப இந்த செய்தியுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவங்கள் தொடர்பாக என்ன சொல்லி இருக்கிறார்கள்? ஒருவர் மூமின் பெரும்பாவம் செய்தால் அவன் நரகத்தில் தண்டிக்கப்பட்ட பிறகுதான் அவன் எங்க கொண்டு போய் செல்வான்? சொர்க்கம் செல்வான். அப்ப யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார் என்று சொன்னால் அவர் பெரும்பாவம் செய்திருந்தால் அந்த பெரும்பாவங்களை அல்லாஹ் மன்னிக்காவிட்டார் அவர் நரகத்தில் தண்டிக்கப்பட்ட பிறகுதான் அவர் எங்க கொண்டு செல்லப்படுவார்? சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லப்படுவார் என்றுதான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் நல்லறங்கள் செய்வது நம்முடைய இறுதி முடிவை ஈமானிய அடிப்படையில் மரணிக்கக்கூடிய முடிவாக என்ன செய்யும்? ஆக்கும். ஒருவன் பாவமான காரியங்களை செய்யும் பொழுது அவனுடைய இறுதி முடிவு ஈமான் இல்லாத முடிவாக கூட அமைந்துவிடும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே நமக்கு சொர்க்கம் நரகம் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது, எதற்காக நல்லறங்கள் செய்ய வேண்டும்? அப்ப நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள்? யஅமலு, நீங்கள் நல்லறங்களை செய்யுங்கள், குல்லும் யஸ்ஸரு லிமா குலிகலஹு, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறானோ அதற்குரிய செயல்கள் தான் இலகுவாக்கப்படும். அல்லாஹ் நம்மை சொர்க்கத்திற்காக படைத்திருக்கிறான் என்று சொன்னால் நமக்கு சொர்க்கத்துக்குரிய காரியங்கள் நமக்கு இலகுவாக்கி அல்லாஹ் தருவான். நாம தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, நல்லறங்கள் செய்யறது, பாவத்தை நம்மால் முடிந்த அளவு பாவங்களை தவிர்த்து கொள்வது, இது போல் நமக்கு இறைவன் சொர்க்கத்தை நோக்கிய வழியை காட்டுவான். நம்மை அல்லாஹ் நரகத்திற்காக படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திற்காக யாரை எல்லாம் படைத்திருக்கிறானோ அவங்களுக்கு நரகத்துடைய செயல்கள் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? லேசாக்கி விடுவான். அப்ப நல்லறங்கள் செய்ய வேண்டும் என்பதை மற்ற நபிமொழிகள் நமக்கு என்ன செய்து எடுத்துரைக்குது.
அப்ப எந்த ஒரு நபி மொழியாக இருந்தாலும் அதனுடைய வெளிப்படையான கருத்தை மட்டும் நாம் பார்க்காமல் சில நேரங்களில் அது தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ்வின் தூதர் இந்த செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று தடுத்ததுடைய நோக்கம் எல்லாவற்றையும் விளக்கி அவங்க சொல்லணும். மொத்தமாக பொத்தாம்பதுவாக சொன்னால் தவறாக சில என்ன செய்வார்கள், விளங்கிக் கொள்வார்கள் என்பதற்காகத்தான் அதை தடுத்தார்கள். இது சொல்லவே கூடாது என்ற அடிப்படையில் என்ன செய்யாது கிடையாது. அடுத்ததாக 50வது பாடம் என்னவென்று சொன்னால் பாபுல் ஹயாஇ ஃபில் இல்ம், அதாவது கல்வியில் வெட்கம். நம்ம மார்க்க கல்வியை கற்கும் பொழுது வெட்கப்படலாமா கூடாதா என்பது பற்றிய பாடம். பொதுவாக வெட்கம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு காரியத்தை நாம செய்யும் பொழுது மற்றவர்கள் நம்மை தவறாக நினைத்து விடுவார்களோ அல்லது இதுல ஏதாவது குறை ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்துல முகத்துல ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு பெயர் தான் வெட்கம் என்பது. அப்ப அந்த வெட்கம் என்பது நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள்ல மட்டும்தான் வெட்கம் என்ன செய்யப்பட்டிருக்கு, அனுமதிக்கப்பட்டிருக்கு. பாவமான காரியங்கள்ல என்ன கிடையாது. பாவமான காரியங்கள்ல தான் நம்ம செய்யணும், அது செய்யறதுக்கு வெட்கப்படணும். நல்ல விஷயங்கள் என்ன கிடையாது, வெட்கம் என்பது கிடையாது. மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலோ மார்க்கத்தை தெரிந்து கொள்வதிலோ வெட்கப்பட்டோம் சொன்னோம்னா ஷரியத்துக்கு மாற்றமா என்ன செஞ்சிடாயும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ லா யஸ்தஹி அய்யضرب மஸலம் மா பஊலத்தன் ஃபமா ஃபௌகஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கொசுவையோ அதை விட அல்பமானதையோ உதாரணம் சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான். உதாரணம் எதுல இருக்குதோ அதை அல்லாஹ் உதாரணமா செய்யும். நமக்கு புரிவதற்கு எந்த உதாரணம் சரியானதோ அதை அல்லாஹ் உதாரணமா சொல்வான். ஒரு நாயுடைய உதாரணம் பொருத்தமா இருக்கும், நாயை அல்லாஹ் சொல்லுவான். ஒரு கழுதையுடைய உதாரணம் பொருத்தமா இருக்கும் என்றால் கழுதையுடைய உதாரணத்தை அல்லாஹ் சொல்வான். அப்ப எந்த உதாரணம் மிக சரியானதாக பொருத்தமானதாக இருக்கிறதோ அந்த உதாரணத்தை அல்லாஹ் எடுத்து சொல்வான். அப்ப அதை அல்லாஹ் செய்ய மாட்டான். அல்லாஹ் நாயை சொல்வதற்கோ ஒரு கழுதையை சொல்வதற்கோ ஒரு சிங்கத்தை சொல்வதற்கோ அல்லாஹ் செய்ய மாட்டான். உதாரணமாக சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு வசனம் சொல்லும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியம் உண்மையான விஷயங்களிலே வெட்கப்பெறுமாறு அல்லாஹ் செய்ய மாட்டான், ஏவ மாட்டான். இன்னல்லாஹ லா யஸ்தஹி ஃபில் ஹக், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியமான விஷயங்கள் சொல்றதுக்கு நீங்க வெட்கப்படுங்க என்று அல்லாஹ் செய்ய மாட்டான், ஏவ மாட்டான். அப்ப வெட்கம் என்பது நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஃபஇல்லம் தஸ்தஹி ஃபஃஅல் மா ஷி'த, உனக்கு வெட்கம் இல்லை என்றால் நீ நாடியதை செய்து கொள். அப்ப வெட்கம் இல்லை என்றால் நாடியதை செய்து கொள் என்பது கெட்ட விஷயங்கள். நம்ம வெட்கத்தை மூணாக பிரிக்கலாம். ஒன்று அல்லாஹ் இடத்துல நாம படக்கூடிய வெட்கம், பிற மனிதர்கள்ட்ட நாம கொள்ள வேண்டிய வெட்கம், நமக்கு நாமே கொள்ள வேண்டிய வெட்கம். அல்லாஹ் இடத்துல நாம கொள்ள வேண்டிய வெட்கம் என்றால் எப்படி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியான் ஒரு ஹராமான காரியத்தை செய்யும் போது அல்லாஹ் ரொம்ப ரோஷப்படுறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்யறான், நம்ம தடுத்திருக்கும் போது என்ன நம்பிக்கை கொண்ட அடியான் இப்படி ஹராம செய்யறாங்க. அப்ப நாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம ஒரு ஹராம செய்யக்கூடிய நிலையில அல்லாஹ் நம்மளை பார்த்திடக்கூடாது என்று நாம வெட்கப்படும் போது அது நமக்கு நல்ல ஒரு விளைவை தான் என்ன செய்யும், இறைவனை கட்டுப்படக்கூடிய தன்மை என்ன செய்ய ஏற்படுத்தும். பிற மனிதர்கள் இடத்துல வெட்கப்படுவது எது மார்க்கத்துல பாவமா இருக்குதோ அசிங்கமா இருக்குதோ அந்த அசிங்கத்தை பிற மனிதர்கள் செஞ்சிடக்கூடாது, தெரிந்து விடக்கூடாது அப்படின்னா மறைவா செய்யதான் அர்த்தம் கிடையாது. பிற மனிதர்கள் நம்மகிட்ட கெட்ட செயல் நடக்கிறது என்ன செய்யக்கூடாது, பிற மனிதர்கள்ட்ட நாம ஒரு தலைகுணிவை ஏற்படுத்துற மாதிரி காரியத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், வெட்கப்படணும். நமக்கு நாமே வெட்கப்படுவது என்று சொன்னால் நாம தனிமையில் இருக்கும் போது ஒரு பாவமான காரியத்தை அல்லாஹ் தடுத்த காரியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது என்று நாம் வெட்கப்படுவது. அப்ப வெட்கம் என்பது நல்லதை மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும், கொண்டு வரும். வெட்கம் என்பது நன்மையை தவிர எதையும் செய்யாது, கொண்டு வராது. அதே நேரத்துல இந்த வெட்கம் எல்லாமே பாவமான காரியத்துக்கு மட்டும்தான் மார்க்கத்தில் வெட்கப்படும். ஒரு மார்க்க சட்டத்தை தெரிந்து கொள்வதற்கோ ஒரு மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்கோ நாம வெட்கப்பட்டோம் சொன்னோம்னா அது நமக்கு தான் கேடு. அதற்காக ஒரு மறைமுறைகளை தாண்டி நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மார்க்க சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வரைமுறைகளை தாண்டிய பேச்சு பேசிடக்கூடாது. நபிகள் நாயகத்துடைய ஹதீஸை நாம வழங்கிட்டோம்னா எப்படி நாம அந்த மார்க்க கல்வி விஷயத்தில் நடந்து கொள்ளணும் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி காட்டுறாங்க,
இந்த ஹதீஸ் 130வது நபிமொழிக்கு முன்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வந்து இமாம் புகாரி கொண்டு வர்றாங்க. அது என்ன? முஜாஹித் என்ற அறிஞர் சொல்லக்கூடிய கருத்தை முதல்ல சொல்றாங்க. லா யஅலமுல் லா யதஅல்லமுல் இல்ம முஸ்தஹின் வலா முஸ்தக்பிர். வெட்கப்படக்கூடியவனும் தற்பெருமையை அடிக்கக்கூடியவனும் கல்வி என்ன செய்ய முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மார்க்க சட்டத்தை கேட்கறதுக்கு வெட்கப்படாம வச்சுக்கிருங்க. ஒரு ஆசிரியர்கிட்ட வந்து உன்னை கேட்கறதுக்கு எனக்கு வெட்கமா இருக்குது, கூச்சமா இருக்குது சொன்னா வச்சிருக்க, இவன் எப்படி கல்வியை தெரிஞ்சுக்க முடியும்? பெருமை அடிக்கவும் செய்ய முடியாது, கல்வியை தெரிய முடியாது. யார் என்ன சொன்னாலும் எனக்கு எல்லாம் தெரியும், நான் எதுக்கு அடுத்தவன் பேச்ச கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் உதவி வந்துன்னு வச்சுக்கிடுங்க, கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, மார்க்க கல்வியை தெரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு பெரிய அறிஞரா இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு தெரியாத சில விஷயங்கள் இன்னொருடைய சிந்தனை அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பான். யூத்தில் ஹிக்மத மையஷா, தான் ஆடியோருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், ஞானத்தை கொடுப்பான். ஒருவருக்கு 1000 விஷயத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஆனா அவர்கிட்ட இல்லாத ஒரு 10 விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்வான், இன்னொருவருக்கு குர்ஆன் சுன்னாத்துன்னு அல்லாஹ் ஞானத்தை கொடுப்பான். அப்ப யார் வந்து மார்க்க கல்வியை கற்பதற்கு வெட்கப்படுறாங்களோ அல்லது தற்பெருமை கொள்றாங்களோ, இந்த 2 பேருமே என்ன செய்ய முடியாது, கல்வியை மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள முடியாது என்று முஜாஹித் என்ற அறிஞர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை இமாம் புகாரி அவர்கள் முதல்ல கொண்டு வர்றாங்க. அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தி வந்து சஹீஹ் முஸ்லிம்ல சரியான அறிவிப்பாளர் தொடர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நிஅமன் நிசாவுல் அன்சார், பெண்களிலேயே மிகச் சிறந்தவர்கள் அன்சாரி பெண்கள் தான், மதீனாவில் உள்ள பெண்கள் தான். லம் யம்னஹுன்னல் ஹயாவு அயதஃபக்கஹ்ன ஃபித்தீன். ஏன்னு சொன்னோம்னா, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு வெட்கம் அவர்களுக்கு ஒருபோது என்ன செஞ்சது கிடையாது, தடையா இருந்தது கிடையாது. ஒரு மார்க்க சட்டத்தை தெரியாம ஒரு ஹராமான காரியத்தை செய்வது பெரும்பாவம். வெட்கப்பட்டு மார்க்க சட்டம் தெரியல, அதை கேட்கறது வெட்கப்பட்டுட்டு ஒரு பெரும்பாவத்தை செஞ்சிடலாமா? இந்த அன்சாரி பெண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, வெட்கப்பட்டு மார்க்க சட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு வெட்கம் ஒருபோதும் தடையாக இருந்ததில்லை. அப்போ மார்க்க கல்வியை தெரிந்து கொள்வதற்கு அவங்க செய்யக்கூடாது, வெட்கத்தை வந்து தடையாக்கி விடக்கூடாது. அப்ப அதற்கு இமாம் புகாரி அவர்கள் 130வது எண்ணிட்டு கொண்டு வரக்கூடிய நபிமொழி என்னவென்று சொன்னால், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஜாத் உம்மு சுலைமின் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்றாங்க, வர்றாங்க. இந்த உம்மு சுலைம் யாருன்னு சொன்னோம்னா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. ஃபகாலத், அவங்க சொல்லி காட்டுறாங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி தான் உம்மு சுலைம். அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல உள்ள ஒரு வீட்டுக்காரங்க. அப்ப அவங்க நபிகள் நாயகத்தை வந்து கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், ஃபகாலத் யா ரசூலல்லாஹ், இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மை விஷயத்துல வந்து வெட்கப்படுமாறு ஏவ மாட்டான். ஒரு சத்தியத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு வெட்கப்படுங்க நல்லா சொல்வானா, ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள வெட்கப்படுங்க நல்லா சொல்ல மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கெட்டதை சொல்றது, கெட்டதை செய்யறதை வெட்கப்படுங்க சொல்லுவான். ஒரு உண்மையை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் நீங்க வெட்கப்படுங்க நல்லா செய்ய மாட்டான், ஒருபோதும் நமக்கு ஏவ மாட்டான். இது எதுக்கு இந்த வாசகத்தை அவங்க சொல்றாங்கன்னா, பின்னாடி அவங்க கேட்க போற விஷயம் வந்து பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா கேட்பதற்கு வெட்கப்படக்கூடிய விஷயம். அப்ப மார்க்க கல்வியிலிருந்து வெட்கம் வரக்கூடாது என்பதற்காக இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவங்க கேட்கிறாங்க, ஃபஹல் அல் மர்அத்தி மின் குஸ்லின் இதா இஹ்தலமத். ஒரு பெண் வந்து தூங்கும் பொழுது அவளுக்கு ஸ்கலிதமாகிவிட்டால் அவளுக்கு குளிப்பு கடமையா அப்படின்னு செய்றாங்க, கேட்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ரஅத்தில் மா, அவள் அதற்குரிய அந்த தண்ணீருடைய ஈரத்தினுடைய சுவட்டை பார்த்தால், தண்ணீரை அவள் பார்த்தால் அவள் என்ன செய்யணும், குளிப்பு கடமை அவளுக்கு ஆகிவிடும். இப்போ ஆண்கள் வந்து தூங்கும் போது தாம்பத்தியத்தை ஈடுபடுற மாதிரி கனவு கண்டான்னு வச்சுக்கிடுங்க, அவங்களுக்கு வந்து ஸ்கலிதம் ஏற்படும். ஸ்கலிதம் ஏற்படும் போது தூங்கி முழிச்சு பாக்குறாங்க, தூக்கத்துல ஸ்கலிதம் ஏற்பட்ட மாதிரி உணர்வு இருக்கும், முழிச்சு பாக்குறாங்க, ஆடையில அதற்குண்டான ஈரம் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, அடையாளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆண்கள் என்ன செஞ்சாகணும், குளித்தாகும். இதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த செய்தி அவங்க சொல்லும் போது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க, ஃபகத்தத் உம்மு சலமத்த தஅனி வஜஹா. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அங்க இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய முகத்தை வந்து மூடிக்கொள்றாங்க, பொத்திக்கிறாங்க. உம்மு சுலைம் ரசூலுல்லாஹ் இந்த கேள்வியை கேட்டவுடனே பக்கத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இருக்கிறாங்க. அப்ப உம்மு சுலைம் இந்த கேள்வியை கேட்கிறாங்க,
அல்லாஹ் என்பதிலே ஒரு பெண்ணுக்கு வந்து தூக்கத்துல ஒரு பெண் வந்து ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதாக ஒரு கனவு காண்றாங்க. அந்த பெண்ணு விழித்து பார்க்கும் பொழுது அவருடைய ஆடையில வந்து ஈரமாக இருக்கிறது. இப்ப அவளுக்கு குளிப்பு கடமையான்னு கேட்கும் போது நபிகள் சொல்றாங்க, இதா ரத்தில்மா, அவங்க என்ன செய்யணும், அந்த ஈரப்பதத்தை பார்த்தால் குளிப்பு கடமை, ஈரப்பதத்தை பார்க்கலாம் குளிப்பு கடமை ஆகாது. அப்ப இப்படி சொன்ன உடனே உம்மு சலமத்தை வஜிஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய முகத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, பொத்திக் கொள்கிறார்கள். அப்போ அவங்க கேட்டாங்க, காலத் யா ரசூலல்லாஹ் வ தஹ்தலிமுல் மர்அத்து, ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கலிதம் ஏற்படுமா? ஏன்னு சொன்னோம்னா அந்த ஸ்கலிதம் ஏற்படுதல் என்பது எல்லா பெண்களுக்கும் இருக்காது. கொஞ்சம் பெண்களுக்கு தான் அந்த மாதிரி ஸ்கலிதமாகுதல் என்பது இருக்கும். அதிகமான பெண்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அப்போ அவங்க அதை வச்சு சில மையப்படுத்தி கேட்கலாம், பெண்களுக்கு இந்த மாதிரி ஸ்கலிதம் என்பது இருக்குமான்னு கேட்கும்போது, நஅம், ஆமா ஏற்படும். தரிபத் யமீனுக்கி, உன்னுடைய கைகள் மண்ணை கவட்டு, உனது வலக்கரம் மண்ணாகட்டும். இது என்ன சொன்னோம்னா, ஒரு விஷயத்தை வந்து அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாடாம வெறுப்பை காட்டுறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாசம். நம்ம ஊர்ல நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம், ஐத்தருவாம்போம், ஐத்தருவா வர்றா அப்படிம்போம். அந்த அர்த்தத்தை பார்த்தோன்னா ரொம்ப டேஞ்சரான அர்த்தம். நம்ம அந்த அர்த்தத்தை என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஐத்தருவான என்ன அர்த்தம், ஹயாத் அத்து போயிடுவான் அப்படின்னு அர்த்தம். ஹயாத்து வாழ்நாள் அத்து போயிடுவான், செத்து தொலையட்டும்னு அதுக்கு அர்த்தம். நம்ம அந்த அர்த்தத்தை என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். மேல பாளையத்தை என்ன செய்வாங்க, அந்த வானா தருவான் வர்றாம்பாங்க, வாழ்நாள் அத்து போறவன் என்ன செய்யறான் வர்றாம்பாங்க. சகஜமா எல்லாருக்கும் சொல்லுவாங்க, பாப்பவே புள்ள வரும்போது வானா தருவான் வர்றான் பாரு அப்படிம்பாங்க. நம்ம உள்ள அறுதலிமோ பாப்ப மலம் அறுதலி அப்படிம்பாங்க. அப்ப அறுதலின்னா அந்த அர்த்தத்தை பார்த்தோம்னா அரபி மொழியில கெட்ட அர்த்தம், அதாவது ரொம்ப ஒரு தள்ளாத வயது உடைய கிழவருக்கு என்ன சொல்லுவாங்க, அறுதலிம்பாங்க. அப்ப இந்த மாதிரி சில வார்த்தையை வந்து நம்ம அர்த்தத்தை நாடாம ஒரு வெறுப்பை காட்டுறது என்ன செய்ய பயன்படுத்தும். அது மாதிரி அரபி மொழியில பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து தரிபத் யமீனிக், உன்னுடைய வலக்கரம் மண்ணாகட்டும். அப்ப அந்த வார்த்தைகள் அர்த்தம் என்ன செய்யப்படாது, நாடப்படாது. அவங்க கேட்கிற கேள்வி வந்து அதுல ஒரு வெறுப்பை காட்டுறது, இதை கூட தெரியாம இருக்கிறிய அப்படிங்கிற அர்த்தத்தை என்ன செய்யப்படாது சொல்றாங்க. அப்ப நபி என்ன சொன்னாங்க, ஃபபிம யுஷ்பிகுஹா வலதுஹா, ஒரு பெண்ணு வந்து குழந்தையை பெற்றிருக்கும் பொழுது அந்த குழந்தை எப்படி அவருடைய சாயலை பெற்றிருக்கிறது. அப்ப நம்ம சில பெண்கள் பொதுவா குழந்தையை பெற்றிருக்கும் போது ஒண்ணு கணவனுடைய வாரிசு சாயல் இருக்கும், அல்லது மனைவியுடைய வாரிசு சாயல் இருக்கும். சின்ன அப்பா பெரியப்பா நல்லாப்பாவுடைய சாயல் இருக்கும், அல்லது தாய் மாமா அந்த மாதிரி சாயல் என்ன இருக்கும். அப்ப இந்த சாயல் ஏன் ஏற்படுது அப்படின்னா சொல்லும் போது, ஆணுடைய அணுவும் பெண்ணுடைய நீரும் இணையும் போது பெண்ணுடைய நீரினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் குழந்தை என்ன செய்யும், அவங்க ஆணா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் பெண் தரப்பு மனைவியுடைய சாயல்ல குழந்தை பிறக்கும். ஆணுடைய நீரின் ஆதிக்கம் அதிகமா இருந்தால் அது ஆணா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் ஆண் தரப்பினுடைய சாயல் என்ன செய்யும், இருக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமாக்கும் உம்மு சுலைமுக்கும் என்ன செய்யறாங்க, விளக்கம் சொல்றாங்க. அப்ப இந்த செய்தியில இருந்து இமாம் புகாரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பெண்ணுக்கு சட்டம் தெரியாம அவங்க குளிக்காம தொழுவிட்டா வச்சுக்கிடுங்க, அது எவ்வளவு பெரிய பாவமாயிரும். அப்ப மார்க்க சட்டங்களை தெரிவதில் செய்யக்கூடாது, வெட்கப்படக்கூடாது என்பதை செய்தி நாம் வழங்கிக் கொள்கிறோம். அதே போன்று மார்க்கம் தெரிந்தவங்கள்ட்ட முறையான ஒழுக்கங்களை பேணி மார்க்க சட்டங்களை பெண்கள் கேட்கலாம் என்பதையும் என்ன செய்யறோம், இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். அது போன்று ஆண்களுக்கு எப்படி தூக்கத்தில் ஸ்கலிதம் ஏற்படுமோ அது போன்று சில பெண்களுக்கும் என்ன செய்யலாம், ஏற்படலாம் அப்படிங்கிற சட்டத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், தெரிந்து கொள்கின்றோம். அதே போன்று சில வார்த்தைகளை வந்து அதனுடைய நேரடி அர்த்தத்தை நாடாமல் நாம ஒரு வெறுப்புக்கோ தமாசுக்கோ சில வார்த்தைகளை சொல்லும் போது அது குற்றமான செய்யாது ஆகாது. அது இணை வைக்கிற வார்த்தையாகவும் அந்த மாதிரி வார்த்தையா இருக்கக்கூடாது. சும்மா ஒரு அதனுடைய அர்த்தத்தை நாடாம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருந்தால் அது சொல்வதா என்ன கிடையாது, குற்றம் இல்லை என்கிற சட்டத்தை நாம் எடுத்துக்கிறோம். அது மாதிரி குழந்தைகள் வந்து ஏன் சில நேரங்கள்ல தகப்பன் வழி சாயல்ல இருக்குது, இல்ல தாய் வழி சாயல்ல ஏன் இருக்குது, அதற்குரிய காரணத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இந்த செய்தியில நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், விளங்கிக் கொள்கிறோம். அப்ப இதை இன்னும் யோசித்து பார்த்தா இன்னும் பல சட்டங்கள் இதில் செய்து இருக்கிறது. அதே போன்று 131வது நபிமொழி என்னவென்று சொன்னால், இதே மாதிரி கல்வியை கற்பதற்கு வெட்கப்படக்கூடாது என்கிற கருத்து. அதே நேரத்தில் அந்த வெட்கம் வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் என்றால் அது தப்பு கிடையாது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இவங்க வந்து சின்ன வயசுலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி பழகிய ஒரு நபித்தோழர்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் வரும்போது தன்னுடைய பிள்ளையும் சேர்த்து என்ன செஞ்சிடறாங்க, அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அப்ப அந்த சிறிய வயதிலிருந்து மார்க்கத்தை நல்ல தெரிந்த ஒரு மிகச்சிறந்த நபியத்தோட அப்துல்லா இப்னு உமர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சின்ன ஒரு மகனா பையனா இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹுடைய சபையில பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாருமே என்ன செஞ்சிருக்கிறாங்க, அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இன்ன மின ஷஜரி ஷஜரத்தன், மரங்கள்ல வந்து ஒரு மரம் இருக்கிறது, லா யஸ்குது வரகுஹா வஹிய மஸலுல் முஸ்லிம், அதனுடைய இலைகள் உதிர்வதில்லை, அது ஒரு முஸ்லிமுக்கு உதாரணம் அப்படிங்கிறாங்க. ஹத்திசூனி வமாஹிய, அது என்னவென்று எனக்கு நீங்கள் செய்யுங்கள், அறிவியுங்கள் அப்படின்னு செய்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னோம்னா, ஃபவகான் நாசு ஃபி ஷஜரில் பாதியா. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, பெரிய பெரிய சஹாபாக்கள் பெரிய ஆட்கள்லாம் இருக்கிற சபையில வந்து நாம எப்படி சொல்றது அப்படி அவங்க என்ன செய்றாங்க, வெட்கப்படுறாங்க. வெட்கப்படும் போது மக்கள் எல்லாம் என்ன செய்றாங்கன்னு சொன்னோம்னா, காட்டு மரங்கள் நோக்கி போயிட்டாங்க. காட்டுல உள்ள ஒவ்வொரு மரமா என்ன செய்றாங்க சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் கேட்டது காட்டு மரம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அப்போ அப்துல்லா சொல்றாரு, ஃபஸ்தஹைது வ வகய ஃபீ நஃப்ஸி அன்னஹா நஹலா, நபிகள் நாயகம் கேட்ட மரம் வந்து பேரிச்ச மரம் தான். ஏன்னா அதனுடைய இலைகள் என்ன செய்வது கிடையாது, முதிர்வது கிடையாது, அதனுடைய அடித்தளம் என்ன செய்யும், ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மூமினுக்கு அது உதாரணம். ஈமான் என்பது தௌஹீது கொள்கை உள்ளத்துல ஆழமா பதிஞ்சுன்னு வச்சுக்கிடுங்க, அதனுடைய கிளைகள் வேறு விட்டு பரவும். அப்ப அந்த கிளைகள் வேறு விட்டு பரவும் போது இலைகள்லாம் அது என்ன செய்யாது, பேரிச்ச மரங்கள்ல உதிராது, கனிகள் நல்லா அது கனிகளை கொடுக்கும். அதே போன்று அந்த மாதிரி ஒரு மூமினுடைய உள்ளத்துல வந்து தௌஹீது கொள்கையை பதிந்து விட்டது என்று சொன்னால் எல்லா நற்பண்புகளும் வந்துடும். உறவுகளை அரவணைப்பது, அதே போன்று மற்ற ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது, நல்ல குணங்கள், எல்லா தன்மையும் ஈமான் கொண்டு வந்து கொடுக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி ஒரு தன்மைக்கு பேரிச்ச மரத்தை என்ன செய்றாங்க, உதாரணமா சொல்லி காட்டுறாங்க. அப்ப இப்னு உமர் சொல்றாங்க, ஓ வகய ஃபீ நஃப்ஸி அன்னஹ நஹ்லா, அது பேரித்த மரம் தான் என்று என்னுடைய உள்ளத்துல செஞ்சது, என்னுடைய உள்ளத்துல எனக்கு பட்டுச்சு. அப்போ ஃபஸ்தஹைது, நான் வெட்கப்பட்டேன். இவ்வளவு பெரிய சபையில வந்து பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் இருக்கும்போது நாம எப்படி சொல்றது அப்படிங்கிற ஒரு தயக்கம் அவங்களுக்கு என்ன செய்யுது, ஏற்படுது. அப்போ யாருமே பதில் சொல்லல. இப்னு உமருக்கு பதில் தெரியுது, வெட்கப்பட்டு என்ன செய்யறாங்க, சொல்லாம இருக்கிறாங்க. அப்ப யார் ரசூல் காலு யார் ரசூலல்லாஹ் அக்பிர்னா பிஹா, அல்லாஹ்வின் தூதரே அதை கொண்டு எங்களுக்கு என்ன செய்யுங்கள், அறிவியுங்க சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹியன் நஹ்லத்து, அது பேரித்த மரம் என்று என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அப்போ இந்த சம்பவம் முடிஞ்சாச்சு. எல்லாரும் கலைஞ்சு போகும்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய தந்தை உமர்ட்ட சொல்றாங்க, கால அப்துல்லா ஃபஹத்தஸ்து அபி பிமா வகஅ ஃபீ நஃப்ஸி, என்னுடைய உள்ளத்துல வந்து ஏற்பட்ட ஒன்றை இந்த மாதிரி ரசூலா கேட்கும்போது எனக்கு சரியான பதில் என்ன செஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. ஆனா நான் வெட்கப்பட்டு தப்பா எடுத்துருவாங்க. பெரிய பெரிய ஆட்கள் இருக்க இடத்த மாதிரி சொன்னா எதுவும் அவங்கள மட்டம் தட்டுற மாதிரி அவங்களுக்கு ஒரு இழிவா ஆயிருமோ நினைச்சு என்ன செஞ்சேன், வெட்கப்பட்டு நான் சொல்லாம இருந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ஃபகால லியன் தகூன குல்தஹா அஹப்பு இலைய மின் யகூன லி கதா வ கதா, நீ வந்து அதற்குரிய பதிலை சொல்பவனாக இருந்திருந்தால் சில பெரிய பெரிய செல்வங்களை எல்லாம் குறிப்பிட்டு இது இதுதான் எனக்கு கிடைப்பதை விட அது எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு செய்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இமாம் புகாரி வந்து முதல்ல உள்ள செய்தியும் கொண்டு வர்றாங்க. முதல்ல உள்ள செய்தி மார்க்க சட்டம், மார்க்கத்துல உள்ள சட்டத்தை உம்மு சுலைம் கேட்டது, மார்க்கத்தில் சட்டத்தை தெரிந்து கொள்வது, அது தெரியாம இருந்தா பாவமா போயிடும். ரெண்டாவது உள்ள செய்தி ஏன் கொண்டு வர்றாங்கன்னா, இந்த மாதிரி வைக்கப்படுற என்ன கிடையாது, தப்பு கிடையாது. நம்ம சொல்றதுனால அடுத்தவங்களை மட்டம் தட்டுற மாதிரி ஆயிருமோ, பெரியவங்களுக்கு ஒரு இழுக்கு ஆயிருமோ, அந்த மாதிரி வெக்கம் வந்து இருந்தாகும். மற்றவங்க நம்மளை வந்து பெரிய ஆளுக்கு இருக்கிற சபையிலையுமே எதுக்கு முந்திக்கிட்டு பேசுறான்னு நினைச்சிருவாங்களோ, இந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு வந்து ஒரு மோமெண்ட்டை இருக்கிறது வந்து அது சிறந்ததுதான். அப்ப இந்த மாதிரி ரெண்டு சரியா இணைச்சு கொண்டு வர்றாங்கன்னா, மார்க்கத்தில் வைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கை, அதாவது எந்த சபையில எப்படி கேட்கணும்னு தெரியாம ரொம்ப அசிங்கமா கேட்டா சின்ன பசங்க குழந்தைங்கள்லாம் இருக்கிற சபையில போய் ஒரு வித்தியாசமான கருத்தை ஒரு ஆள் வைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தப்பு. எந்த கேள்வியை எந்த இடத்துல எப்படி யார்கிட்ட கேட்கணுமோ அந்த விதத்துல என்ன செய்யணும், கேட்கணும். அப்ப எல்லா இடங்கள்லயும் மார்க்கம் என்ன செய்யுது, ஒழுக்க மாண்புகளை வந்து பேண சொல்லுது. அதனால ஒரு மார்க்க சட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு வெட்கப்படவும் கூடாது, அதே நேரத்துல வெட்கப்படக்கூடாது அப்படிங்கிற பேர்ல என்ன செஞ்சிடக்கூடாது,
நாம மற்ற வெட்கங்கள் தொலைச்சிடவும் கூடாது. எல்லா இடத்திலும் அந்த வெட்கத்தன்மையை பேணிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த 2 செய்திகள் மூலமாக இமாம் புகாரி அவங்க வந்து நமக்கு என்ன செய்யறாங்க, உணர்த்துவதற்கு அவங்க இந்த செய்திகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த செய்தி நமக்கு இன்னும் பல பாடங்கள் இருக்குது. பேரித்த மரத்தினுடைய சிறப்புகள் மற்ற மரங்களை விட இது வித்தியாசமா இருக்கு. அதனுடைய இலைகள் என்ன செய்வது கிடையாது, முதிர்வது கிடையாது. கனி வந்து சுவைமிக்கதா இருக்கும். அதனுடைய வேர் வந்து ஆழமா என்ன செய்யும், போகும். அப்போ ஒரு மூமினுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமா சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும்போது தரபல்லாஹு மஸலன் கலிமத்து தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபா. அல்லாஹ் வந்து இந்த ஏகத்துவ கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவிற்கு ஒரு பரிசுத்தமான மரத்தை அல்லாஹ் உதாரணமாக கூறுகிறான். அஸ்லுஹா சாபித்துன், அதனுடைய வேர் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறது. ஃபரூஹா ஃபிஸ் ஸமா, அதனுடைய கிளைகள் எல்லாம் வானத்தில் என்ன செய்து வியாபித்து இருக்கிறது. தூத்தி உக்லஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா, ஒவ்வொரு பருவத்திலும் அவனுடைய இறைவனின் உத்தரவுப்படி அவனுடைய விளைச்சலை அது கொடுத்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு மூமினுக்கு உதாரணம். ஏகத்துவ கலிமா உள்ளத்துல பதிஞ்சிட்டுனா அல்லாஹ்வுடைய வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த ஈமான் வந்து விட்டதுன்னு சொன்னால் வஹியில உள்ள எல்லாத்தையுமே ஒரு மூமின் என்ன செய்வான், பின்பற்றுவதற்கு முயற்சி செய்வான் என்கிற அடிப்படையை சொல்லி காட்டுது. அதே மாதிரி ஒரு பெற்றோர் வந்து பிள்ளைங்க வந்து நல்ல விஷயத்தை சொல்வதற்கு எவ்வளவு ஆசை கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆசை தான் என்ன செய்ய முடியுது, விளங்கிக் கொள்ள முடியுது. நீ அந்த கேள்விக்கு பதில் சொல்லி இருந்தா பெரிய பெரிய செல்வங்களை எல்லாம் குறிப்பிட்டு அதை விட இது எனக்கு சிறப்பா இருந்திருக்கும். அப்ப சஹாபாக்கள் வந்து எந்த அளவிற்கு இந்த உலகத்து செல்வங்களை விட பிள்ளைகள் மார்க்க கல்வியை தெரிந்து கொள்வதில் எந்த அளவுக்கு அவங்க ஆர்வமா இருந்தாங்க அப்படின்னு விளங்குது. அதே மாதிரி கல்வியை போதிக்கும் போது கேள்வி கேட்டு என்ன செய்யலாம், கல்வியை போதிக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. சஹாபாக்கள் பல நேரங்களில் கேள்வி கேட்டு, ஏன்னா ஒரு பயானா செய்வதை விட கேள்வி கேட்டு சொல்லும் போது என்ன செய்யும், இன்னும் அது மனசுல என்ன செய்யும், ஆழமாக பதியும் என்ற சட்டமும் இது நமக்கு என்ன செய்து கிடைக்கிறது. அதே போன்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செயல் வந்து அது ஒரு சரியான செயலுங்க நம்ம விளங்கிடணும். நம்ம செய்யக்கூடிய செயல்னால மற்றவங்க பட்டம் தட்டுற மாதிரி ஒரு நிலைமை என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துவிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இதையும் நம்ம என்ன செஞ்சு கொள்ள வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் இதை நாம யோசித்து பார்த்தோம்னா பொருத்தமான உதாரணங்களை சொல்லி என்ன செய்யலாம், நாம எந்த ஒரு மார்க்க சட்டத்தையும் விளக்கலாம் என்கின்ற விஷயத்தையும் நாம இதிலிருந்து என்ன செய்யறோம், விளங்கிக் கொள்கிறோம். நாம் இன்னும் சிறிது பார்த்தா இன்னும் பல சட்டங்கள் அல்லாஹ் செஞ்சிருக்கலாம். இதுல ஞானத்தை வந்து அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கலாம். அப்போ நாம இன்றைய பாடம் வந்து 130வது செய்தி, 131வது செய்தி, நல்ல விஷயங்களை மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படக்கூடாது அப்படிங்கிற செய்தி நம்ம என்ன செய்து கொண்டோம், விளங்கிக் கொண்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை விளங்கி பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியோடு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.